My dear children, welcome back to 3rd Standard Maths, Unit 2, Numbers, Part 3. In previous class, we learnt equal grouping. Now, we are going to learn multiplication and division. Take page number 16. Multiplication and division. Consider the division fact. The division factor எப்படி form பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Okay. Roja has 8 chocolates. She divides them among 2 of her friends. How many chocolates would each friend get? ரோஜா கிட்ட 8 சாக்லேட்ஸ் இருக்கு. அந்த சாக்லேட்ஸை அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணணும். அப்போ ஒருத்தருக்கு எத்தனை சாக்லேட் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த 8 சாக்லேட்ஸையும் 2 குரூப்ஸா நம்ம பிரிக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு 4 சாக்லேட்ஸ் கிடைக்கும். This means 2 groups of 4 make 8, which can be written as 2 4s are 8. அப்போ அந்த 2 குரூப்ல உள்ள 4 சாக்லேட்ஸையும் சேர்த்தா நம்மளுக்கு 8 சாக்லேட்ஸ் கிடைக்கும். அதுதான் 2 4s are 8. It means multiplication and division are reverse operations. இந்த மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ரிவர்ஸ் ஆப்ரேஷன். இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் 2 into 4 is equal to 8. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் நம்பர் ஆஃப் குரூப்பையும் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன் ஈச் குரூப்பை நம்ம மல்டிபிள் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி டிவைட் ஃபேக்டில் 8 divided 2 is equal to 4. இந்த டிவிஷன் ஃபேக்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸை நம்பர் ஆஃப் குரூப்பால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன் ஈச் குரூப் கிடைக்கும். அப்போ இது ரெண்டுமே ரிவர்ஸ் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட், கன்சிடர் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் 10 flowers. இந்த 10 flowers எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் 2 5s are 10. இந்த 10 flowers-ஐயும் ஒவ்வொரு லைன்லையும் 2 flowers அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. டோட்டல் 5 லைன்ஸ் இருக்கு. இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டுக்கு 2 டிவிஷன் ஃபேக்ட் இருக்கு. இதை எப்படி டிவிஷன் ஃபேக்ட்ல பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, டிவிஷன் ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் flowers 10, நம்பர் ஆஃப் flowers in each group 2, நம்பர் ஆஃப் group 5. அப்போ 10 divided 2 is equal to 5. Next, division fact 2. Total number of flowers 10, number of flowers in each group 5, total number of group 2. So 10 divided 5 is equal to 2. 5 groups of 2 flowers make 10 flowers. 5 into 2 is equal to 10. அதாவது 5 2s are 10. 2 groups of 5 flowers make 10 flowers. 2 into 5 is equal to 10. அதாவது 2 5s are 10. இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். நெக்ஸ்ட், 10 flowers can be put into 5 groups of 2 flowers each. 10 divided 5 is equal to 2. 10 flowers can be put into 2 groups of 5 flowers each. 10 divided 2 is equal to 5. இப்போ இது ரெண்டுமே டிவிஷன் ஃபேக்ட். நெக்ஸ்ட், டேக் பேஜ் நம்பர் 17. Finding the division fact for the given multiplication fact. கொடுத்திருக்கிற மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்டுக்கு டிவிஷன் ஃபேக்டை எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்டுக்கு 2 டிவிஷன் ஃபேக்ட் இருக்கு. அதனால 2 டிவிஷன் ஃபேக்டை எழுதணும். சரியா? டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன் டேபிள் 2. அப்போ இங்கே 2 டேபிளோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம டிவிஷன் ஃபேக்ட் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் பாருங்க. 1 into 2 is equal to 2. அதாவது 1 2 is 2. இங்க 1 அப்படின்றது மல்டிப்ளையர், அதாவது எத்தனை தடவை நம்ம மல்டிபிள் பண்றோம் அப்படிங்கறத குறிக்குது. இன்ட்டுக்கு அடுத்து உள்ள 2 வந்து மல்டிப்ளிகேண்ட், எதால நம்ம மல்டிபிள் பண்றோம் அப்படிங்கறத குறிக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து உள்ள 2 வந்து ப்ராடக்ட், அதாவது இதோட வர ஆன்சரை தான் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இதுக்கு 2 டிவிஷன் ஃபேக்ட் இருக்கு. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபேக்ட் 2 divided 1 is equal to 2. ஃபர்ஸ்ட் உள்ள 2 ப்ராடக்ட், அடுத்து உள்ள 1 வந்து மல்டிப்ளையர், அடுத்து உள்ள 2 மல்டிப்ளிகேண்ட். அதாவது ப்ராடக்டை மல்டிப்ளையரால டிவைட் பண்ணும்போது நமக்கு மல்டிப்ளிகேண்ட் கிடைக்கும். ஓகே, அப்போ இதில் ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பர் 2 வந்து டிவிடெண்ட், செகண்ட் வர 1 வந்து டிவைசர், தேர்ட் வர 2 வந்து கோஷியன்ட். செகண்ட் டிவிஷன் ஃபேக்ட்ல வந்து 2 divided 2 is equal to 1. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது ப்ராடக்ட், அடுத்து உள்ள 2 வந்து மல்டிப்ளிகேண்ட், லாஸ்ட் உள்ள 1 வந்து மல்டிப்ளையர். அப்போ ப்ராடக்டை மல்டிப்ளிகேண்டால டிவைட் பண்ணோம்னா மல்டிப்ளையர் கிடைக்கும்.
அப்போ இதில் ஃபர்ஸ்ட் 2 டிவிடெண்ட், செகண்ட் 2 வந்து டிவைசர், தேர்ட் 1 வந்து கோஷியன்ட். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் 2 2s are 4, 4 divided 2 is equal to 2, 4 divided 2 is equal to 2. இதில் 2 2 இருக்கனால நமக்கு ஒரே மாதிரி டிவிஷன் ஃபேக்ட் வந்திருக்கு. அடுத்து 3 2s are 6, 6 divided 3 is equal to 2, 6 divided 2 is equal to 3. Next 4 2s are 8, 8 divided 4 is equal to 2, 8 divided 2 is equal to 4. 5 2s are 10, 10 divided 5 is equal to 2, 10 divided 2 is equal to 5. 6 2s are 12, 12 divided 6 is equal to 2, 12 divided 2 is equal to 6. 7 2s are 14, 14 divided 7 is equal to 2, 14 divided 2 is equal to 7. 8 2s are 16, 16 divided 8 is equal to 2, 16 divided 2 is equal to 8. 9 2s are 18, 18 divided 9 is equal to 2, 18 divided 2 is equal to 9. 10 2s are 20, 20 divided 10 is equal to 2, 20 divided 2 is equal to 10. சேம் இதே மாதிரி தான் எல்லா டேபிள்ஸுக்கும் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட், 2 டிவிஷன் ஃபேக்ட் வரும். ஓகே, இதே மாதிரி இங்கே உள்ள 3 டேபிள்ஸ், 4 டேபிள்ஸ், 5 டேபிள்ஸ் அண்ட் 10 டேபிள்ஸுக்கு நான் எழுதி காமிச்சிருக்க மாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் வீட்டில் எழுதி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 19. Find the quotient of the following. இங்கே கொடுத்திருக்கிற சம்ல கோஷியன்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. See the first sum, 12 divided 4. இதில் எந்த டேபிள் எடுத்துக்கிறோம்? 4 டேபிள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா 4 தான் டிவைசர். ஓகே, இப்போ 4 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 12 வர வரையிலும் நம்ம 4 டேபிள் சொல்லணும். 3 times 4 is 12. அப்போ 4 3s are 12. அப்போ 12ல வந்து 3 times வந்து 4 இருக்குது. That is 3 into 4 is equal to 12. Hence 12 divided 4 is equal to 3. Second sum 25 divided 5. இதில் 5 டேபிள்ஸ் எடுத்துக்கிறோம். 25ல 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 5 டைம்ஸ் இருக்கு. அப்போ 5 5s are 25. 5 times 5 is 25. That is 5 into 5 is equal to 25. Hence 25 divided 5 is equal to 5. அப்போ answer 5. Okay. Next exercise, divide and find the quotient. இதுலயும் divide பண்ணி quotient கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. டிவிஷன் சம்மோட ஆன்சர் தான் quotient. 20 divided 4. இப்போ இதில் 4 டேபிள் எடுத்துக்கிறோம். 4 டேபிளில் 20 எத்தனை டைம் இருக்கு? 5 டைம்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ 20 divided 4 is equal to 5. Next 10 divided 2. இதில் 2 டேபிள் எடுத்துக்கிறோம். 2 டேபிளில் 10 5 டைம்ஸ் வரும். அப்போ 10 divided 2 is equal to 5. Next 24 divided 3. 3 டேபிள்ஸ் எடுத்துக்கிறோம். 3 டேபிள்ஸில் 24 8 டைம்ஸ் வரும். 8 3s are 24. So 24 divided 3 is equal to 8. Next 10 divided 10. இப்போ 10 டேபிள் எடுத்துக்கிறோம். 10 டேபிளில் 10 1 டைம் வரும். அப்போ 1 10 is 10. 10 divided 10 is equal to 1. Next 30 divided 5. இதில் 5 டேபிள் எடுத்துக்கிறோம். 5 டேபிளில் 30 6 டைம்ஸ் வரும். இப்போ 30 divided 5 is equal to 6. அதாவது 6 5s are 30. ஓகே, ஆன்சர் 6. நெக்ஸ்ட் 14 divided 2. இதில் 2 டேபிள்ஸ் எடுத்துக்கிறோம். 2 டேபிளில் 14 7 டைம்ஸ் வரும். அப்போ 7 2s are 14. 14 divided 2 is equal to 7. Okay, answer 7. Are you clear that, children? Okay, children, in this lesson we learnt about multiplication and division. Next class we will see the patterns. Okay, study well, do the all sums. Thank you, children.